அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்தஸ்தும் அடிப்படைகளும். எல்லாம் வல்ல இறைவன் இப்பிரபந்தத்தின் படைப்பாளனும் உரிமையாளனும் ஆணையாளனுமாக இருக்கின்றான். இறைவனே தன்னுடைய பேரரசின் ஒரு பகுதியான இப்பூமியில் மனிதனை தோற்றுவித்தான். அவனே நல்லது எது தீயது எது என்று பகுந்துணரக்கூடிய அறிவையும் மனிதனுக்கு அருளினான். பிறகு அவற்றிலிருந்து எதையேனும் தேர்ந்தெடுத்து செயல்பட சுதந்திரமும் வழங்கினான். பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும், ஏன் மனிதனுடைய உயிர் உடல் கூட மனிதனுக்கு சொந்தமானதல்ல. ஆனால் இவை அனைத்தையும் அவனிடம் அடைக்கலமாக அறப்பொருளாக இறைவன் ஒப்படைத்துள்ளான். இவற்றுக்கெல்லாம் மனிதனையே ஓர் அறங்காவலனாக இறைவன் நியமித்திருக்கின்றான். சுருக்கமாக சொல்வதென்றால், மனிதனுக்கு ஒரு வகைப்பட்ட சுய அதிகாரத்தை தந்து அவனை இப்பூவுலகில் தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கினான். அதாவது உலகில் மனிதனுடைய அந்தஸ்து இறைவனுடைய பிரதிநிதி என்ற நிலையாகும். மனிதனை தன் பிரதிநிதி கலிபா ஆகவும் தன்னுடைய பொருட்களின் அறங்காவலனாகவும் நியமித்த பொழுது மனிதனுடைய மனத்தில் நன்றாக புரியும் வகையில் அவனுடைய இந்நிலையை இறைவன் தெளிவாக அறிவித்து விட்டான். உங்களுடையவும் அனைத்துலகங்களுடையவும் உரிமையாளன் நான் தான். என்னுடைய இந்த பேரரசில் நீங்கள் ஏதோ சாதிக்காரம் படைத்தவர்கள் அல்ல. நீங்கள் கீழ்ப்படிவதற்கும் அடிபணிவதற்கும் வணங்குவதற்கும் உரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டு நீங்கள் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறீர்கள். இவ்வுலக வாழ்வே முழு வாழ்வாகாது. இவ்வாழ்க்கைக்கு பிறகு இதன் தொடர்ச்சியான மறுமை வாழ்வு உண்டு. இன்மை காலம் உண்மையில் ஒரு பெரிய தேர்வு காலமாகும். இது ஒரு குறித்த காலம் வரை நீடித்திருக்கும். அதன் பின்னர் நீங்கள் என்னளவில் திரும்பி வர வேண்டியவர்களாய் இருக்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுடைய செயல்களை பரிசீலித்து உங்களில் யார் இந்த தேர்வில் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வி அடைந்தார்கள் என்று தீர்ப்பு வழங்குவேன். எனவே வணங்குவதற்கும் ஆணை பிறப்பிப்பதற்கும் உரிய ஒரே இறைவன் என்று என்னை ஏற்றுக்கொண்டு நான் அனுப்பித்தரும் அறிவுரைகள் போதனைகளுக்கேற்ப இப்பூவுலகில் செயல்படுவதுதான் உங்களுக்குரிய நேரிய வழியாகும். மேலும் இவ்வுலகை தேர்வு கூடமாக கருதி வாழ்க்கை நடத்த வேண்டும். மறுமையில் என்னுடைய இறுதி தீர்ப்பில் வெற்றி பெறுவதே உங்கள் வாழ்வின் அடிப்படை நோக்கமாக அமைய வேண்டும். இந்த உணர்ச்சி கொண்டு மேற்சொன்ன உண்மையின் அடிப்படையில் வாழ்வதே உங்களுக்குரிய சீரிய நேரிய ஒழுங்குமுறையாகும். இதற்கு மாற்றமாக இவ்வுலக வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு போக்கும் மிக தவறானதாகவே இருக்கும். முதலில் சொல்லப்பட்ட நேரிய போக்கை நீங்கள் மேற்கொண்டால் அதை மேற்கொள்ள உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. உலகில் அமைதியும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்னிடம் திரும்பி வரும்போது உங்களுக்கு நித்திய சுகத்தையும் நிலையான பேரின்ப வீட்டையும் அளிப்பேன். ஆனால் அந்த ஒழுங்குமுறையை விட்டு நீங்கள் வேறு முறையில் நடந்தால் அவ்வாறு நடக்கவும் உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. உலகில் குழப்பம், அமைதியின்மை ஆகியவற்றையே நீங்கள் சுவைக்க வேண்டியதாக இருக்கும். பிறகு இவ்வுலகை விட்டு என்னிடம் மீளும் போது நீங்காத துயரமும் வேதனையும் நிறைந்த நரகம் என்னும் படுகொலியில் தூக்கி எறியப்படுவீர்கள் என்று இறைவன் எச்சரித்து விட்டான். இவ்வுலகில் மனித வாழ்க்கை தோன்றிய காலந்தொற்று அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சுதந்திரத்தை மதித்து தேர்வுக்கூடமான இவ்வுலகில் செயல்படுவதற்கு அவனுக்குரிய காலகட்டத்தில் அவனுக்கு நேர்வழி கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான். தன் மீது தானே விதித்து கொண்ட இப்பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தன் மீது நம்பிக்கை ஈமான் கொண்ட தன் விருப்பத்தையே நாடி செயல்படுகிற நல்லடியார்களை தேர்ந்தெடுத்தான். அவர்களை தன் தூதராக நியமித்தான். தன் செய்திகளையும் கட்டளைகளையும் அவர்களிடம் அனுப்பலானான். வாழ்வின் அடிப்படை உண்மைகள் பற்றிய அறிவை அவர்களுக்கு வழங்கினான். மக்களில் நேர்வழியிலிருந்து பிறந்து சென்ற மனிதர்களை ஆதியில் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அதே நேர்வழியின்பால் அழைக்கும் பணியில் அத்தூதர்களை நியமித்தார். இந்த இறை தூதர்கள் உலகின் எல்லா சமுதாயங்களிலும் தோன்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ச்சியாக இறை தூதர்கள் வந்து கொண்டே இருந்தனர். ஆயிரம் எண்ணிக்கையில் அவர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் மார்க்கம் தீன் ஒன்றாகவே இருந்தது. அதாவது வாழ்வின் சீரிய ஒழுங்குமுறை எதுவென்று ஆதி மனிதருக்கு காண்பிக்கப்பட்டதோ அந்த ஒழுங்குமுறையே சரியானது என்று இவர்களும் அறிவித்து கொண்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே அறிவுரையை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். அதாவது உலக வாழ்வின் ஒழுக்கவியல், சமூகவியல் ஆகியவற்றுக்கு எந்த நிலையான விதிகள் ஆதி மனிதருக்கு காண்பிக்கப்பட்டதோ
அவற்றையே இவர்கள் பின்பற்றி நடப்பவர்களாய் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் வாழ்வின் குறிக்கோள் பணி ஒன்றாகவே இருந்தது. அதாவது இந்த தீனின் வழிகாட்டுதலின் பக்கம் வருமாறு மக்களை அழைப்பதும், பின்னர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோரை ஒரு குழுவினராக உம்மத்தினராக அமைத்து விடுவதுடன் இறைவனுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறு செய்ய முற்படுவோரை தாமே தடுக்க அக்குழுவினரை பாடுபடச் செய்வதுமே அத்தூதர்கள் அனைவரினதும் ஒரே குறிக்கோளாக இருந்தது. இவ்வாறு வந்த நபிமார்கள், இறை தூதர்கள் அவரவர் காலங்களில் தங்களுடைய இந்த குறிக்கோளை மிகவும் செம்மையாக நிறைவேற்றி வைத்தார்கள். ஆனால் எப்பொழுதும் மனித சமுதாயத்தின் ஒரு பெரும் பகுதி அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள இணங்கவே இல்லை. இறை தூதர்களின் அழைப்பை ஏற்று உம்மத்தே முஸ்லிமா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாடான முறையில் திகழும் குழுவாக திகழ்ந்தோறும் காலப்போக்கில் பல பிணிகளுக்கு ஆளாயினர். இவை எதுவரை முற்றிவிட்டதென்றால், சில குழுவினர் இறைவன் அருளிய வாழ்க்கை நெறியை கை நழுவ விட்டுவிட்டனர். சிலரோ இறை போதனைகளை திருத்தி மாற்றி பல கலப்படங்களை செய்து அதனை அலங்கோலப்படுத்தி குழப்பி விட்டனர். இறுதியாக அனைத்துலகங்களின் இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோற்றுவித்தான். முந்தைய இறை தூதர்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டனரோ அந்த பணியை நிறைவேற்றும் பொறுப்பில் அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்தினார். அவர்கள் இதற்கு முன் இறைவேதம் அருளப்படாத மக்கள் அனைவரையும் முந்தைய இறை தூதர்கள் மூலமாக நேர்வழியை பெற்று அதிலிருந்து பிறந்து விட்டவர்களையும் நோக்கி தம் அழைப்பை விடுக்கலானார்கள். ஆதி மனிதருக்கு காண்பிக்கப்பட்ட அதே நேரிய வாழ்க்கை முறையை போக்கை மேற்கொள்ளும்படி அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து இறைவனுடைய அறிவுரையை அனைவரிடமும் எட்டச் செய்து அதனை ஏற்றுக்கொள்வோரை ஒருபுறம் தங்கள் வாழ்க்கையை அந்த அறிவுரைகளின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவும், மறுபுறம் அந்த அறிவுரைக்கு இசைவாக உலகை சீர்திருத்தவும் பாடுபடக்கூடிய ஒரு குழுவாக உம்மத்தாக அமைத்து விடுவதுதான் அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாக இருந்தது. மேற்சொன்ன அழைப்பையும் நல்லுரைகளையும் கொண்ட வேத நூல்தான் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் செய்த அல் குர்ஆன் ஆகும். இத்திருமறையில் காணப்படும் வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்குமான இவ்வடிப்படைகள் ஒழுக்கவியலுக்கும் எவ்வாறு அடிப்படையாக அமைந்து விளங்குகின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.